வெல்கம் டு கமலாஸ் கிச்சன் டைரி. ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி கப்பை புட்டும் கடலைக்கறியும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கப்பை புட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கப்பை 1/2 கிலோ, அரிசி மாவு சிறிதளவு, ரவை சிறிதளவு, துருவிய தேங்காய் தேவைக்கு, உப்பு தேவைக்கேற்ப. கடலைக்கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கொண்டைக்கடலை 1/4 கிலோ, கறி மசாலா சிறிதளவு, மஞ்சள் தூள் சிறிதளவு, மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப, மல்லித்தூள் சிறிதளவு, சோம்பு சிறிதளவு, பெரிய வெங்காயம் 1, சிறிய வெங்காயம் 6, இஞ்சி சிறிய துண்டு, பூண்டு 4 பல், கறிவேப்பிலை தேவைக்கு, தேங்காய் 1/2 மூடி துருவியது, உப்பு தேவை. 1/2 கிலோ கப்பையை வெட்டி கிளீன் பண்ணிக்குவோம். கழுகுன கப்பையை 4 வெட்டணும். 4 வெட்டிக்கணும். அது உள்ளுக்குள்ள நாரை எடுக்கணும். சுரண்டின கப்பையில உப்பு போட்டு பிணைஞ்சி 10 நிமிஷம் வச்சிருவோம். பிணைஞ்சி வச்ச கப்பைய புழிஞ்சு எடுத்துக்குவோம். புளிஞ்சாச்சு. புளிஞ்சு வச்ச கப்பை, தேங்காய், ரவை, அரிசி மாவு நம்ம சிரட்டை போட்டு அவிக்க போறோம். கப்பை சுரண்டி வச்சிருக்கோம். அதுல அரிசி மாவு போட போறோம். ரவை கொஞ்சம் போடுவோம். இப்ப பிணைய போறோம். நம்ம லேசா தண்ணி ஊத்திடுவோம். லேசா நல்ல பிணையும். இந்த புட்டுக்குள்ள பதம் இதுதான் பதம். இதுல நம்ம புட்டை வச்சிருவோம். நம்ம சிரட்டை போட்டு செய்யறோம். அதுல இந்த கண்ணு உள்ள சிரட்டை எடுத்து ஒரு ஓட்டை போட்டுக்குங்க. போட்டுட்டு ஆத்தி இந்த தேங்காய் போட்டோம். தேங்காய் போட்டு இந்த மாவு, அதுக்கு மேல கொஞ்சம் தேங்காய், குக்கர்ல நம்ம தண்ணி வச்சுட்டு இந்த ஆவி போது பாருங்க, அப்படியே இந்த இப்படி குத்தி வச்சிருவோம். இப்படி அரைச்சிரும். அப்ப ஆவி இந்த சைடு ஆவி வரும்போது எடுத்துருவோம். சிரட்டை போட்டு ஆவி வந்துச்சு, எடுத்துருவோம். கப்பை புட்டு ரெடி. 1/4 கிலோ கொண்டைப்பயிறு நைட்டு ஊற போட்டது, மஞ்சப்பொடி, கறி மசாலா, மிளகு பொடி, மல்லிப்பொடி, பெருஞ்சீரகம், வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பொடி, இஞ்சி, கறிவேப்பிலை, தேங்காய் வறுத்துக்கோ. தேங்காய் நல்லா வறுத்தாச்சு. மல்லிப்பொடி போட்டுக்கோ.
மிளகு பொடி போடுவோம், கறி மசாலா போடுவோம், வறுத்துக்குவோம். நல்லா வறுத்தாச்சு மிக்சியில போட்டு அரைச்சிக்குவோம். கொண்டக்கடலைய குக்கர்ல போட்டு அவிக்க போறோம். மசாலா அரைச்ச மசாலா அது கூட கொஞ்சம் போல கடலைய போட்டு மிக்சியில அரைச்சிக்குவோம். செவ்வாய் பற்ற வைக்கிறோம், சட்டியை வைக்கிறோம். சட்டி காயட்டும். சட்டி காஞ்சிட்டு 2 கரண்டி தேங்காய் ஊற்றிக்கும். கடுகை போட்டுக்குவோம். கடுகு வெடிச்சிட்டு வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி இதை போடுறேன். வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி நல்லா வதங்கிட்டு நல்லா வதங்கிட்டு நம்ம மசாலா இப்ப போட்டுக்குவோம். இந்த மசாலா அரைச்ச மசாலா இந்த மிச்சிகள் தண்ணிய ஊற்றுவோம். மஞ்சப்பொடி போட்டுக்குவோம். கொண்டக்கடலை குக்கர்ல வேக வச்ச கொண்டக்கடலைய போட்டுக்குவோம். உப்பு போட்டுக்குவோம். கடலைக்கறி கொதிச்சிட்டு நல்லா கட்டி ஆயிட்டு இறக்கிடுவோம். கடலைக்கறி ரெடி. கப்பை புட்டு கடலைக்கறி ரெடி. என்ன காய்ஸ், இன்னைக்கு நம்ம செஞ்ச கப்பை புட்டும் கடலைக்கறியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு சமையல் டிப்ஸ். இட்லி ஊற்றுவதற்கு முன்பாக மாவில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து 5 நிமிடம் கழித்து இட்லி ஊற்றினால் இட்லி நல்ல சாஃப்டாக இருக்கும். வெந்நீரில் ஊற வைத்த அரிசியை மாவரைத்து இட்லி ஊற்றினால் இட்லி சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி புதிய ரெசிபிகளுடனும் புதிய டிப்ஸுடனும் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ காய்ஸ். பாய்.